எம்மாடி அழாதம்மா, அழாத. இவர்மா இவரு அண்ணே நான் இருக்கேன், நீ அழாத சரியா? உன்னை அழ வச்சவன இன்னைக்கு அடிக்கிற அடியில என்னம்மா கதற போறான்னு மட்டும் பாரு. என்னடா இவன் எதுவும் பேச மாட்டான், இவன் பாட்டுக்கு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டான் அவன். உனக்கு ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு இன்னைக்கு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு அவனுக்கு தெரியும். அடிச்சு துரத்துறான், அடிச்சு அடிக்கிற கைய இன்னைக்கு பொடி பொடியா நறுக்கி போடுறேன். இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஓர வஞ்சங்க பாரு. புருஷங்காரன் அடிச்சு விட்டானா இவ வந்து இங்கே உக்காந்துக்கிறதும், இந்த மாமியார் கிளவி நடின்னு நடிக்கிறதும், இது உலகத்திலேயே இல்லாத பாசமலர் மாதிரி இந்த ஆள் பொங்குன்னு பொங்குறதும், என்ன கூத்து பண்ணுறாங்க பாரு. எத்தனை நாள் இந்த வீட்டில் நான் மூளையில் உக்காந்து கதறிக்கிட்டு கடந்திருப்பேன். இந்த கிளவி ஒரு நாளாவது வந்து ஏம்மா அழுவுற, என்னம்மா எதுவும் பிரச்சனையா வம்பா, அது என்னைக்காவது கேட்டிருப்பா? இவ பிள்ளைக்கு ஒன்றுனோனையும் பாரு, சாப்பிடாம கூட உக்காந்து கண்ணீர் வடிக்கிறத. இந்நேரத்துக்குன்னா சோறு குழம்பு பொங்கலைன்னா இருக்கும். ஐயோ ஆக்கலை, இவர் சோறு போடாமல் என்னை கொண்டு விடுவா அப்படி இப்படின்னு இந்த கிழவி என்னென்ன வாசம் பாடும். ஆனால் இன்னைக்கு பாரு ஏதாவது ஒன்று பேசுது. இன்னைக்கெல்லாம் எந்த பசியும் வராது, மற்ற நாளில் தான் எல்லா பசியும் வரும். இந்த ஆள் மட்டும் என்ன சாதாரண ஆளா? எத்தனை நாள் எங்கேயா சம்பள காசுன்னு கேட்டால் என்னை அடித்து மூளையில் உட்கார வச்சுருப்பான். அப்போல்லாம் நான் வீட்டை விட்டு போயிருந்தேன்னா இந்த வீடு என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கி அவள் தங்கச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வந்துட்டானா அதுக்கு இந்த ஆட்டம் கட்டுறான் இந்த ஆள். ஏண்டி உன் நாத்தனார் கறி இப்படி அழுதுகிட்டு இருக்காளே, கல்லூலி பாம்பு மாதிரி உட்காந்துருக்கியே, கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று பேசுறியா வைக்கிறியாடி? இங்கே பாருங்க, அவள் புருஷனாச்சு அவளாச்சு, புருஷன் மண்டாட்டி பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னையும் சேர்த்து கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. அதுக்குன்னு நாளை பின்ன அவங்க கூடினதுக்கப்புறம் நம்ம போய் அவங்க வீட்டில் தலை காட்ட முடியுமா? ஒன்றா கம்முனி இருங்க, எதாக இருந்தாலும் பேசிக்குவோம். எடுத்தோம் கவுத்தோன்னு இப்போ என்ன, அந்த தம்பி எனக்கு காசே எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்தாலும் என்ன, அவங்க அக்கா வீட்டுக்கு தானே கொடுக்குறாரு, வேற யாருக்கா கொடுக்குறாங்க? எப்படி இருந்தாலும் என்ன கொடுக்காமையே போயிட போகிறாங்க? நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் எவ்வளவோ கொண்டு போயிருக்கா. ஏன் இவ கல்யாணத்துக்கே நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி பண்ணீங்க? அப்போல்லாம் நான் சரின்னு தானே தலையாட்டுனேன். நான் என்ன கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இவளை மாதிரி? பாத்தியாடா எவ்வளோ கெட்டன்னா பாத்தியா? என் பிள்ளைக்கு செஞ்சதை எப்படி குத்தி காட்டுறா பாரு. முதல்ல அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு அடிக்கணும்டி. உனக்கு பாம்புனியும் பார்த்தல, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஐயோ சாமி, உங்களுக்கும் ஒரு கும்பிடு, உங்கள் பிள்ளைக்கும் ஒரு கும்பிடு. நான் பாட்டுக்கு கம்முன்னு உக்காந்துருக்கேன். என்கிட்ட வாயை பிடுங்கி என்கிட்டயே திருப்பிக்கிட்டு வரத்துக்கா? ஏன் உங்களுக்கு பொறுக்காதா? இந்த வீட்டுக்கு ஆக்கியும் போட்டுக்கிட்டு திட்டுவாங்க, எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் பாட்டுக்கு நான் ஒன்று என் வேலை ஒன்றுன்னு இருப்பேன். வேலைக்கு போனவளையும் இருக்க வச்சுப்புட்டு அதான் பேசுகிறாரு பேச்சு. உமா, வாங்க தம்பி வாங்க. மச்சான் எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க? இல்லை மச்சான், கொஞ்சம் வேலை, அதான் வேலையை முடிச்சுட்டு வரவும் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த தங்கச்சி வீட்டை விட்டு வந்திருக்கா, அதை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியம். அப்படி இல்லைங்க மச்சான், கொஞ்சம் ஸ்டாக்கு வாங்குறது வைக்கிறது, அதான் அது நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும். இந்த உமாவுக்கே தெரியுமே, கொஞ்சம் அசந்தாலும் டவுன் ஆகிடும். அதான் ஏற்கனவே உங்க பொழப்பே இங்க டவுன் ஆகி கிடக்கு, இதுல நீங்க வேற மத்ததை போய் நெட்டுக்கிட்டு நிறுத்த போறீங்களா? மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? இல்ல நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். மச்சான் நீங்க சொல்றதே ஒன்றும் புரியல. ஆமா உங்களுக்கு புரியாது. என் தங்கச்சியை விட உங்களுக்கு உங்க குடும்பம் தானே வசதி, அதனாலதான் அடிச்சு என் வீட்டு விட்டு துரத்தி இருக்கீங்க. ஐயோ மச்சான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் போய் எதுக்கு அடிக்க வைக்க, சும்மா ஒரு கோவத்துல கையை ஓங்கிட்டேன். ஆமா கையை ஓங்கினாரு. அவர் எப்படி அடிச்சாருன்னு எனக்கு தானே தெரியும். தானே பார்த்தேன். இவனுக்காவது தைரியம் வந்து பொண்டாட்டி அடிக்கிறதாவது. இவன் பொண்டாட்டி ஹச்சுன்னு தும்முனாலே மூளையில் போய் முடங்கி உட்காருவான். இவனாவது அடிக்கிறதாவது. ஏதோ கையை ஓங்கியிருப்பான், அதுக்கு இங்கே வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு யாரும் இல்ல, யாரும் கேட்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி என்ன வேணாலும் பண்ணலான்னு கங்கணம் கட்டாதீங்க. சொடக்கு போற நேரத்துக்குள்ள முடிச்சு கட்டி கொடுவேன் பாத்துக்கோங்க. இது வெறுங்கையும் கிடையாது. ஆபீஸ் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெறும் கீபோர்டை தட்டுறதுக்கு. இது கல்லு மண்ணுன்னு ஜல்லி கல்லெல்லாம் தூக்குன கை, காப்பு காய்ச்சி போய் கிடக்குது. ஒரு அடி விட்டேன்னு வைங்க, சுருண்டு விழுந்துருவீங்க. என் தங்கச்சியை நீங்க அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. என் தங்கச்சி உங்க நல்லதுக்காக தானே சொல்லுது. அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நாளைக்கு என்ன நடுத்தருவில் துண்டை போட்டுட்டு போவீங்களா? அப்படி கேளுனே, அப்படி கேளு. நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். காசு கிடைச்சதுன்னா நகை விற்கிற விலைக்கு நீ வருங்காலத்தில் போடக்கூட முடியாது, வாங்க கூட முடியாது.
நகை வாங்குற வழியை பார்ப்போன்னு சொல்றேன். அது இந்த ஆளுக்கு காதுல விழுகல. அதை தவிர மற்ற எல்லாம் பண்றாரு. ம். உமா இங்கே பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். கம்முன்னு வீட்டுக்கு வா, கிளம்புவோம். ஓஹோ, நாங்க இருக்கும்போது என் தங்கச்சியை மிரட்டுறீங்களே? இல்ல நான் இல்லன்னா வீட்டுக்குள்ள வச்சு என்னென்ன பண்ணுவீங்க? ஆ? பாருங்க, அவங்க பிரச்சனை அவங்க பேசிப்பாங்க, நீங்க கம்முன்னு இருங்க. ஏய், நீ வாய முடி. என் தங்கச்சி வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு எப்ப பார்த்தாலும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்ப. நடிப்பா அப்பதான். நான் தானே பார்த்தேன், இந்த காலத்துல எல்லாம் நல்லது செஞ்சா கூட பொல்லாப்புல தானே வந்து முடியுது. இதாச்சும் அவங்க குடும்பமாச்சு, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பாரு உமா, எந்திரி, நம்ம வீட்டுக்கு போவோம். எதா இருந்தாலும் அங்க போய் பேசிக்குவோம். நான் வரல. நான் எதுக்கு வரணும்? நான் என்ன வேலைக்காரி தானே? உங்க வீட்டுக்கு ஆக்கி போடுறதுக்கும் துணி துவைச்சு போடுறதுக்கும் தானே நான் தேவை. உங்களுக்கு உங்க குடும்பம் தானே முக்கியம். அவங்களே போய் பாருங்க. நான் வரல. கேரு, நீ முக்கியன்றதுனாலதான் இவ்வளோ தூரம் நான் ஓடி வந்திருக்கேன். இப்படி நீ காணலன்னோடனே காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்கே போனியோ என்ன ஆனியோன்னு தெரியாமல் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? நீ இங்கே இருக்கன்னு மச்சான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியான பெருமூச்சே விட்டேன். ஓஹோ, அதுதான் போன் அடிச்ச உடனே வந்து சேர்ந்துட்டீங்க. ஆ? ஐயோ மச்சான், அப்படி இல்லைங்க. உமா யார் வீட்டில் இருக்கா? வேற யாரோ வீட்டில் இருந்தால் இந்நேரத்துக்கு நான் போயிருப்பேன். உமா இருக்கிறது அவங்க அண்ணன் வீடு. அப்படி இருக்கும்போது அங்கே எதுக்கு பயந்துக்கிட்டு? அதான் சரி வேலையை முடிச்சுட்டு வருவோன்னு பார்த்தேன். உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, சரியா? உமா, நீ வரியா இல்லையா அப்ப? ஆ? நீ அவங்களுக்கு கடமாட்டி காசு கொடுப்ப, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? என்ன நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆ? இப்ப இரு, ஏங்க நீங்களே சொல்லுங்க, உங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கேளுங்க, என்கிட்ட சொத்து பத்துன்னு இருந்துச்சுன்னா என் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் கொடுப்பேன். இந்நேரத்துக்கு எனக்கு வந்த கோபத்துக்கு எடுத்த வீச்சருவாயை வீச்சுன்னு வீசியிருப்பேன். என்ன பண்றது? ஏதோ மாப்பிள்ளையா போயிட்டீங்கன்றதுனால அமைதியா போய்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா கையை கட்டி போயிடுச்சு. இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு நடக்கிறது வேற. உங்க தங்கச்சியை நான் அடிச்சு புட்டேன்றதே உங்களுக்கு இப்படி துடிக்குது. என் அக்கா வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுமேனு நான் தாரேன்னு, அது ஒரு குத்தமா? பார்த்துக்கணே, நான் என்ன உன் வீட்டில் வந்து 10 லட்சம் கொடு 20 லட்சம் கொடு நான் வந்து உட்காந்துருந்தேன்? சொல்லு பார்ப்போம். இங்கே பாரு, எங்கள் அக்காவுக்கு அப்பா கிடையாது, எங்கள் அம்மா ஒரு ஆள் தான். அதுதான் கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேத்தையும் படிக்க வச்சது, எங்களை இவ்வளோ தூரம் ஆளாக்குனுச்சு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுச்சு. இன்றைக்கி அதுக்கு ஒரு கஷ்டம்னோடனே எங்கள் அம்மா துடிக்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அப்பா வந்து என்னோட ஸ்தானத்துலேயும் அவர் இருந்து எல்லாத்துலேயும் பண்ணுவார். எங்கள் அப்பா இல்லாதனால நான் தானே அந்த ஸ்தானத்துலேருந்து எல்லாம் பண்ணணும். இப்போ உங்கள் அண்ணன் உனக்கு எப்படி எல்லாம் பண்ணுறாரு? இந்த தீபாவளி கூட துணி எடுத்து கொடுக்க வைக்கன்னு எல்லாமே பண்ணாரு. உங்கள் அண்ணன் வீடுன்ற உரிமையில தானே இங்கே வந்து உட்காந்த மாதிரி எங்கள் அக்கா வந்துச்சு. அது ஒரு குத்தோன்றதுனால இப்படி பண்ணிட்டு இருக்க. வாமா, வீட்டுக்கு போவோம். நான் வரல. நான் எதுக்கு வரணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், நீ உன் குடும்பத்துக்கு கொடுத்து அழிக்கணுமா? இப்போ நீ முடிவா என்ன சொல்ற? உன் காலில் விழணுமா? இவருங்க, என் தங்கச்சிக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல, காசை கொடுக்காதீங்க. என்ன மச்சான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு எங்களை விட்டா வேற யார் இருக்கா? ஏன் அவங்க இத்தனை வருஷம் செம்மையா இருக்கு இல்லையா? சம்பாதிக்கணும் சும்மா இருந்தாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு கூலி வாங்கிட்டு தானே இருந்தாங்க. இல்ல கூலிக்கு தர்மத்துக்கு வேலை செஞ்சாங்களா? என்னத்த சொல்றதுன்னே தெரியலப்போ. ஒருத்தருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், இவங்க ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு அதுதான் சரின்னு நிற்கிறவங்க கிட்ட நம்ம எதையும் புரிய வைக்க முடியாது. இப்போ நான் கெஞ்சி கேட்குறேன், வாமா வீட்டுக்கு போவோம். எதா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம், வா. என்னால் வர முடியாது. ஐயோ மச்சான், நீங்களாவது சொல்லி புரிய வைங்க மச்சான். என் தங்கச்சில வர முடியாது, அவங்கள வீட்டை விட்டு துரத்துங்க, அப்பதான் என் தங்கச்சி வருவா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அக்காவை எப்படி என் வீட்டை விட்டு துரத்த முடியும்? அந்த வீடு நானா கட்டினேன், எங்க அப்பா கட்டி வச்ச வீடு. அதுல எங்க 2 பேத்துக்குமே உரிமை இருக்கு. வீட்டை விட்டு துரத்துன்றீங்க? துரத்தனா என் தங்கச்சி வீட்டுக்கு வருவா, இல்லையா வரமாட்டா. ஓஹோ, அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா? உமா, கடைசி வாட்டி கேட்குறேன், நீ வரியா இல்லையா? நான் வரல. அவ்வளோதானே, வராட்டி இரு, நான் கிளம்புறேன். மிஞ்சுனா ஓவரா மிஞ்சுவா. 10 நாளைக்கு உன் அண்ணன் வீட்டில் கடை, அப்போதாண்டி உனக்கு யாருமே என்னன்னு தெரியும். ஓடிட்டான் பாத்தியா? குத்த உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, அதான் வெரசா ஓடிட்டான். மதி தங்கச்சி, அண்ணங்கார நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எப்படி போன பையனா இருந்தாலும் உன்னை தேடி வர வைக்கிறேன் பாரு. முதல்ல 2 பேரும் உட்காந்து பேசினாலே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு தொலைஞ்சிருக்கும். அதை விட்டுவிட்டு இதை ஊதி 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 இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக்க போகிறாங்கன்னு தெரியல. ஐயோ ஆண்டவனே, நான்லாம் ஒரு அறையா பல அறை வாங்கியிருக்கேன் இந்த ஆளை கட்டின நாள்லேருந்து. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அடி உத மிதி அப்படி இருக்குது என் பொழப்பு. அப்படிலாம் இருந்தால் நான் எத்தனை வீட்டுக்கு ஓடி இருக்கணும். இவளுக்கு வீடு இருக்குது ஓடி வர, எனக்கு வீடு இல்லை, அதனால் எங்கே போகிறது? என்னமோ நடக்கட்டும். இனி இது எத்தனை நாளைக்கு நடக்குதோ. இவங்க அண்ணன் என் தங்கச்சி பாசத்தில் தீய வச்சு தான் கொளுத்தணும். எவ்வளோ நேரம் தான் பெட்லேயே படுத்து கிடக்கிறது?
சப்பா சலுப்பாக கிடக்குது. ரூம்குள்ளேயே சுற்றி சுற்றியும் வர முடியல. நேற்று கூட அவங்க கூட தோட்டத்துக்கு போனோம். அங்கே எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போகலை. இன்னைக்கு பேசி துணைக்கும் ஆள் இல்லை. சலுப்பாக கிடக்கு. இப்படி திங்கவும் தூங்கவும் தூங்கமாக இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆயிரும். நம்ம வீட்டில் இந்நேரம் அம்மா அப்பா அண்ணெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்மளெல்லாம் நினைப்பாங்களா, நினைப்பெல்லாம் இருக்குமா என்னன்னு கூட தெரியல. சப்பா, நான் வச்ச குழம்பு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டி தட்டை தூக்கிட்டு அங்கிட்டு போற? வேண்டுதல். வேண்டுதல்னா வெறும் தட்டை எடுத்துட்டு போ, அதையும் சோத்தை போட்டு எடுத்துட்டு போற. வாய முடியா? அமுதா, அமுதா, அமுதா. அக்கா சொல்லுங்க. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்கக்கா. என்ன சாப்பாடு செஞ்சா அப்படி? அதுவாங்கக்கா, அவரு காரக்குழம்பு வச்சாரு. அடடா, காரக்குழம்பா? மதுரைக்காரங்கள காரக்குழம்பு சூப்பராக வைப்பாங்களே. அங்கிட்டு தான் எங்கள் ஊரில் ஒரு அக்கா இருந்தாங்க. சும்மா செட்டிநாடு சாப்பாடு, இந்த மதுரைக்காரவ சாப்பாடுலாம் அப்படி காரசாரமாக அப்படி சமைப்பாங்க. சோறுனா அது மதுரை சாப்பாடு தாயா, அம்புட்டு ஒரு டேஸ்ட்டு. அந்த மாதிரி தானே வச்சிருக்கா அப்படி. ஏண்டி குழம்பு வாங்குறதுக்கோசரம் என்ன நடிப்பு போடுறா பாரு. அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு. இது அந்த பிள்ளைக்கு தெரியாது, நமக்கு தானே தெரியும். யார் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாலும் சரி, சோத்தை மட்டும் பொங்கிக்குவா, குழம்ப ஊசியில் வாங்கிக்கிட்டு. ஐயோ ஆண்டவனே, கஞ்ச பிசுனாரி. சாப்பிட்டியாவா நீ? இப்பதான்க்கா சாப்பிட்டேன். இன்னைக்கு தக்காளி பரட்டி இருந்தேம்மா. எல்லாரும் ஏதாவது நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாங்க. குழம்பு நல்லா இல்லைன்னா, குழம்பு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க வாயே திறக்க மாட்டாங்க. சட்டி சோறை கூட விடாமல் மொத்தத்தையும் வலிச்சு சாப்பிட்ருவாங்க. இந்த குழம்பு வேற சூப்பராக வச்சுருந்தானே, அதனால இந்த பழக எல்லாம் ஊற்றி தின்னுபிட்டாங்க. இப்போ எனக்கு குழம்பு இல்லை, அதான் சரி உன்கிட்ட குழம்பு வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். ஓ சரிங்கக்கா. இந்தா இதில் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றிட்டு வா, சரியா? ரொம்பலாம் கூட வேணாம், அளவாக இருந்தால் போதும். சரிங்கக்கா. எம்மாடி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னடா இது அக்கா வந்து கேட்குறாங்களே வைக்கிறாங்களேன்னு சும்மா கேட்டேன், சாப்பிட்டு பார்ப்போன்னு, சரியா? சரிங்கக்கா. இருந்தா மட்டும் ஊத்துமா, ரொம்பலாம் ஊத்த வேணாம். உங்களுக்கு போல மிச்சம் மீறிய கூட போதும். ஏண்டி நீ வச்சதே ஒரு சட்டி குழம்பு இருந்துச்சு, அதை ஊற்றி திங்க வேண்டிதானே. அதை விட்டுட்டு எதுக்கிட்டு இப்போ அந்த பிள்ளைகிட்ட அதை கூட இதை கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஓசியில குழம்பு கேட்குது, நான் வாங்கி திங்கிறேன். உனக்கு என்ன இப்ப? ஏன் உனக்கு என்ன வேணுமா? இப்படி போடி. என்னங்கக்கா? அடடா, இவ்வளோ குழம்பு ஊத்திட்டியாமா? கொஞ்சோண்டு தானே கேட்டேன். இந்நேரத்துக்கு கொஞ்சோண்டு கேட்டு கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றிட்டு வந்துருந்துச்சு. இந்த புள்ள கரிச்சு கொட்டியிருப்பா. கையே வராது பாரு, எம்பூட்டுக்கு ஊற்றி கொடுத்துருக்கான்னு. இவ்வளோ ஊற்றி கொடுத்துருக்கா, அதுவே பத்தாது, வலிச்சு நக்கிடுவா இன்னைக்கு. சரிம்மா, சரி சாப்பிட்றேன், நீ உட்காரு சாப்பிடுவ. இல்லைங்கக்கா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டேன். சரிடிம்மா, நானும் இந்த மாலை வேற ஓட்டிக்கிட்டு போகணுமா, அதான் சாப்பிட்டுக்கிட்டு போகணும். அடடா, பார்க்கும்போதே நாக்கு ஊறுதே. என்னடா இது அம்புட்டு ருசியா இருக்கு. ஏண்டி இப்ப என்னடி அப்படியே உச்சி கொட்டிக்கிட்டே திங்கிற? ஏதோ பண்ணி எதையோ திங்கிற மாதிரி. பண்ணி எதையோ திங்கிற மாதிரியா நான் திங்கிறேன்? என்ன சோத்துல குழம்ப ஊத்துனமா வலிச்சு நக்குனமான்னு இருக்கிறத விட்டு விட்டு என்ன என்னன்னு கேக்குறேன். அதானே, உனக்கு இந்த மாதிரிலாம் சமைக்க தெரிஞ்சிருந்தா உன்னையும் கையில எல்லாம் பிடிச்சிருக்க முடியாது. அந்த பையன் பாரு, சமைச்சிருக்க சாப்பாடை ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாரு, அப்படி சமைச்சிருக்கேன். அவன் கைக்கு வைர மோதிரம் போட்டா கூட அது ஈடினையே இல்லை. நீயும் தான் இருக்க, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஒரு பச்சை தண்ணிய சூடு பண்ணி கொடுத்துருப்பீங்க. நானும் மறுக்கா சொல்லிட்டேன், அவனை என் கூட சேர்த்து பேசாதேன்னு. ஆமா ஆமா, இல்லைனா மட்டும் நீ செஞ்சில்ல தள்ளிடுவ. பாரு, பொண்டாட்டிய வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு சோறு குழம்புலேருந்து எல்லாம் ஆக்கி வச்சுட்டு போகிறான். இப்படியாப்பட்ட வாழ்க்கை யாருக்கு அமையும்? எல்லாம் வாங்கிட்டு வரோம் தான். எல்லாத்துக்கும் ஒன்ன மாதிரி புருஷன் கிடைப்பாங்களா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அந்த சேரை போட்டுக்கிட்டு இந்த போனை தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு அதில் ரீசார்ஜ் தீந்தாதான் நம்மக்கிட்ட வர்றது. அப்படி இல்லையா அதையே போட்டு தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு தெரிய வேண்டியது. எவ்வாறு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் நமக்குள்ள இடையூறு வந்துடும். அதை புரிஞ்சுக்க.
சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காத. என்னைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சைமாய் தான் தெரியும். அங்கிட்டு போனாதான் தெரியும் அதனோட நிலவரம் என்னன்னு. அந்த நிலவரம் தெரியலன்னு வையி, இங்க நமக்குள்ள கலவரம் வந்துடும். ஒழுங்கா இருந்துக்கடி வெண்ணம் அவளை. எவரு புருஷனா எப்படி திரும்படி இருக்கணும்? காலையில வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, பொண்டாட்டி கையில சாப்பிட்டோமா, நீட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு புழுக்க வேலை பார்த்தோன்னு வையி, நீங்க எந்த லட்சணத்துல எங்களை வச்சுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒழுங்கா இருந்துக்க, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். நான் மட்டும் செஞ்சு தள்ளி தான் இருவேன். இந்த பையன் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, இந்த பையன் வீட்டில் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனையால இருக்கு. என்ன பண்றது ஒன்றும் விளங்கலையே. நம்ம பையன்கிட்ட இந்த வர்கீஸுக்கிட்ட கோத்து விட்டுருக்கோம். அந்த பக்கி பயபோல என்ன வேலை பார்க்க போகுதுன்னு தெரியலையே. முதல்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இங்கே வைக்கணும். இல்லைன்னு வையே, நமக்கு வீட்டில் பழைய கஞ்சி தான். இதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியே ஆகணும். ரசமா 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 வந்துட்டீங்களா? இருங்க தண்ணி மொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன். எங்க உன் பையன்? அவனா உள்ளதான் இருக்கான். வெளியே எங்கிட்டும் போனானா? இல்லையே, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல வெளியே எங்கிட்ட அனுப்பக்கூடாதுன்னு. அதான் வெளியே கிளம்புனா. அப்புறம் நான் திட்டி உள்ளே இருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டிலே இருந்துட்டான். சரி சரி, அவனை கூப்பிடு. எதுக்கு? ஏற்கனவே தினந்தோறும் பிரச்சனையா இருக்குங்க. ஒரு காலத்துல வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப பார்த்தா தினந்தோறும் சண்டை சச்சரவாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவன் பாட்டுக்கு அந்த ரூம்ல கடக்கட்ட விடுங்க. ஏறு, அவன்கிட்ட என்ன சண்டை போடுறதுக்கு நான் வர சொல்லி இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். கூப்பிடு. என்னங்க? என்ன முக்கியமான விஷயம்? அவன் தான் வண்டி போடணும் அப்படி இப்படின்னு சொன்னானே, அதுக்கா? நம்ம குடும்பத்து ஜோசியர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதனால அதெல்லாம் இல்லை, வேற ஒரு முக்கியமான விஷயம். கூப்பிடு. துரை, டேய் துரை, இங்க பாரு, உங்க அப்பா வந்திருக்காடா, கூப்பிடுறாரு, வா. நாளா வரலமா, கம்முனு போமா. இங்க பாரு, அவர் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கூப்பிடுறாரு, வாப்பா. ஆமா, முக்கியமான விஷயம், மண்ணாங்கட்டி விஷயம்னு என்னை எதுலையும் கூப்பிடாதீங்க. நான் தான் ஒரு உதவாக்கரையாச்சே. ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? அவர் ஏதோ காரணத்துக்காக கூப்பிடுறாரு, வாப்பா. எதுக்கு கூப்பிடுறாரு? எனக்கு என்ன தெரியும், உங்ககிட்ட தான் சொல்லணும்ன்றாரு. வாயா, வா. பெத்தவங்க கிட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல, சரியா? வா பாப்பா, வா. பையன் வந்துட்டான், என்னன்னு சொல்லுங்க. குடி, அவன்கிட்ட குடு. இது போட்டோ மாதிரி இருக்கு. போட்டோ மாதிரிலாம் இல்ல, போட்டோ தான். அவன்கிட்ட குடு. தாப்பா, ஏதோ போட்டோ கொண்டு வந்திருக்காரு, பாரு. என்ன போட்டோன்னு கேளுமா. என்ன போட்டோன்னு பார்த்தா தெரியலையா? ஏதோ பொண்ணு போட்ட மாதிரி இருக்கு. ஏதோ பொண்ணு மாதிரிலாம் இல்ல, உன்னை கட்டிக்க போற பொண்ணு தான். என்னது, கட்டிக்க போற பொண்ணா? என்னங்க சொல்றீங்க? நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு பார்த்து விசாரிச்சு வச்சிருந்தேன். நம்ம பையனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் இருந்தா சொல்லுங்கன்னு. அதே மாதிரி நம்ம புரோக்கர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பொண்ணு இருக்கு, அதுவும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு. அதனாலதான் சரின்ட்டு போட்டோ வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வாரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? போட்டோவை கொடு. பொண்ணு புள்ள போட்டோவில் அழகா தான் இருக்கு. போட்டோவில் இருக்க மாதிரி நேரில் இருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியலையே. நான் என்னத்த பார்த்தேன், போட்டோ கொடுத்தாங்க, அதுதான் கொண்டு வந்தேன். ஏன்னா இப்போல்லாம் நேரில் ஒரு மாதிரி இருக்காங்க, போட்டோவில் ஒரு மாதிரி இருக்காங்க. அதான் மேக்கப்பு கிக்கப்பு போட்டனால எப்படி இருக்கோ என்னவோ. நார்மல் போட்டோ ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்படி எது இருந்தால் அவங்க ஆதார் கார்டு போட்டோவை தான் நான் வாங்கிட்டு வரணும். அதுக்கு இல்லைங்க. அழகு என்ன காலத்துக்கும் என்ன சோறா போட போகுது? ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற அழகு இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி இருக்கும்போது அழகு என்ன நமக்கு என்ன சோறா போட போகுது? நான் நல்ல குடும்பத்தை விசாரிச்சேன், நல்ல பொண்ணா தெரியுது. அதுவும் இல்லாமல் குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கு, எந்த தப்பு தண்டாவும் இல்லை. அதனால தான் சரி நம்ம பையனுக்கு பேசி முடிப்போம் அப்படின்னு யோசிச்சேன். அதுவும் இல்லாமல் அவனும் வேற வண்டியை போடணும், அதை போடணும், இதை போடணுன்றான். சரி, இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் நம்ம பையன் ஜாதகத்தையும் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட காட்டுனேன். அவரும் எல்லாம் பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. சரி, பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? பார்த்து பேசி முடிச்சிருவோமா என்ன? படிச்சிருக்கா புள்ள படிக்காமையா? அதெல்லாம் பிள்ளைலாம் 2 டிகிரி முடிச்சிருக்குது. ஓ அப்படியா? சரி சரி சரி. நல்லா படிச்ச பிள்ளை, அதுவும் நான் இவனுக்கு நல்ல ஏத்த பொண்ணாவும் இருக்கும். அதனால தான் பேசி முடிப்போம்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்டில் நாளைக்கு 11 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக இங்கேருந்து 10 மணிக்கு கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். உன் பையன்கிட்ட கேளு, என்ன பேசி முடிச்சிடலாமா எப்படி என்னன்னு. என்னடாப்பா உங்க அப்பா அப்படி சொல்றாரு, பேசி முடிச்சிருவோமா? ஏம்மா, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லம்மா. விருப்பம் இல்லைன்னா அப்புறம் என்னடா அர்த்தம்? உனக்காக பேசி எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்காரு, இப்படி பண்ணா எப்படி? தலைக்கு மீறி வளர்ந்த பையன் ஒரு கால் கட்டு போட்டாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். அதனால தான் எல்லாம் பார்த்து பேசியிருக்கேன். நாங்கள் எல்லாம் ஓகே சொல்லிட்டோம். இது உனக்கு சரிப்பட்டு வரும்னு எங்களுக்கு தோணுது. உனக்கு எப்படி தோணுது? ஏற்கனவே அவள் பிடிக்கு வேலைக்காரனோட ஓடி போயிருக்கா. இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சா மறுபடியும் என்ன கல்யாணமா நடக்கும்? அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். சரியா? ஒன்றும் பேசாமல் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இனி முடிவு உன் கையில தான் இருக்கு.
ஏதோ கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடத்தி கொடுக்கணும்னு இவ்வளோ தூரம் தேடி அலைஞ்சு ஒன்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும், உன் கையில் தான் இருக்கு முடிவு. என்னடாப்பா சொல்ற? பொண்ணு போட்டோவில் ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்ற?